பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. ஓகேடா, நம்ம இன்றைக்கி டேக் ஓகே ஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். இட்ஸ் மஸ்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, தாங்க மயங்கி கீழே விழுந்திருப்பான். ஜெய்கே அப்படியே அழுதுகிட்டே அவனை அவ்வளோ அழகாக லிஃப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பான். அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜேகே தான் தேவா அப்படியே அவனுடைய மடியில் படுக்க வச்சுட்டு, பாப்பா பாப்பா என்னை பாரு, என்னை பாருடா, டேய் டேய் பயமாக இருக்குடா, எனக்கு பயம் கொடுத்தாதடா, டேய் பாப்பா பாப்பா என்னை பாரு, டே நட்டி என்னடா பண்ணுற, சீக்கிரம் போடா, டே நான் போயிட்டு தானே இருக்கேன், பாப்பா பாப்பா என்னை பாரு பாப்பா, மச்சான் இந்தடா தண்ணி, அவன் ஃபேஸில் மறுபடியும் தெளிச்சு பாரு. எந்திரிக்க மாட்டேங்கிறான்டா. டே அவனுக்கு ஒன்றும் ஆகாதில்ல, பயமாக இருக்குடா, அவனுக்கு ஒன்றும் ஆகாதில்ல, என்னை விட்டு போக மாட்டான்ல. பாப்பா பாப்பா சத்தியமாக என்னை விட்டு போனேன்னு உனக்கு கொன்றுவேன். எங்கே பாரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் பாப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. நீயும் என்னை விட்டு போயிட்டேன்னா எனக்கு யாருமே இல்லை பாப்பா, பாப்பா பாப்பா என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டேவோட சீக்ஸில் அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் டேக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவனுக்கு ரொம்ப பயம் இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறோம். ஜேகே அப்படியே வெளியிலே நடந்துக்கிட்டு இருக்கா. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. டேக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான், டேய் எதுக்குடா அப்படி நடந்துட்டுருக்க, உட்கார்றா. இல்லை பாப்பாவுக்கு ஒன்றும் இருக்காதுல்ல, சாதாரண மயக்கம் தானே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மச்சான். அவன் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான், நான் செத்துடுறேன்னு அப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சைனீஸோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறான். சைனீஸ் நட்டு அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கானுங்க. எதுக்கிட்ட என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை டேய் சத்தியமாக நீ அழுது நான் இப்படி பார்த்ததே இல்லைடா, எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுடா. எப்பயும் கெத்தா பொறுக்கித்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்பேன், ஆனால் இப்படி அழுகிற, எனக்கு அவன் வேணும்டா, எனக்கு அவன் வேணும், நான் அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னை விட்டு போக மாட்டான்ல. சிஸ்டர் 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 என்னாச்சு? ஏன் அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? என் பாப்பா நல்லா இருக்கான்ல? சார் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எனக்குமே ஒன்றும் தெரியாது, உள்ள டாக்டரெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் உள்ளே போகணும். என்ன பண்ணுறீங்க? நான் வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது? என் பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சார் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வருவாங்க சொல்லுவாங்க, சரியா? டேய் வெயிட் பண்ணுறா, அதான் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஜேகே அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் மைண்ட் ஃபுல்லாக டே மட்டும்தான் இருக்கான். இப்போ ஜேகே தான் அவனுடைய சீக்ஸ்லே பளிர் பளிர்னு அவனே அடிச்சுக்கிறான். என்னடா பண்ணுற? இல்லைடா, எல்லா தப்பும் என்னோடது தான், எல்லா தப்பும் என்னோடது மட்டும் தான்டா. நானே அவனை கொண்டுட்டல்ல. ஏய் பைத்திய மாதிரி ஏன் பேசிகிட்டு இருக்க? அதான் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கல. இல்லைடா இல்லை, எனக்கு தெரியும், நானே தோ இந்த கையாலேயே என் பாப்பாவை கொண்டுட்டேன்டா, என் பாப்பாவை நானே கொண்டுட்டேன்டா. பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காதடா.
இல்லை மச்சான், அவன் வேணாம் வேணாம்னு சொல்லியிருக்கும் போது நான் விட்டுருக்கணும்டா. அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல, அதனால தானே என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டான். என்னை விட்டுட்டு போயிடுவானாடா? டேய், பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? ஆமாம், எனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு. அவன் மேலே பைத்தியமா இருக்கேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். ஆமாண்டா, நீ மட்டும்தான். நீ நட்டு என்னடா பேசுற? சும்மா இருடா நீ. எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன், வேணாண்டா, விட்டுருடா அவனை. அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறான்ல, அவனை விட்டுரு விட்டுருன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். அவனை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண. பாவம், அவனை எவ்வளோ நாள்டா பொறுத்து பொறுத்து போவான். அதான் அதான் உன்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அதான் இப்படி பண்ணிக்கிட்டான். என்னடா சொல்ற? என்ன சொல்கிறேன்னா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். என் பேச்சை ஒரு நாள் ஒரு தடவை கேட்டிருப்பியா? அன்னைக்கு அவன் கூட ரூமுக்கு போகும்போது கூட நான் சொன்னேன், வேணாண்டா. அன்னைக்கு ட்ரிங்க்ஸில் டேப்லெட் மிக்ஸ் பண்ணும்போது கூட நான் உன்கிட்ட சொன்னேன், வேணாண்டா, பொறுமையாயிரு அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். என் பேச்சு எங்கேயாவது கேட்டியா? ஆ, இப்படி பண்ணாம வேற எப்படி பண்ணுவான் சொல்லு? எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். உன்னோட பிடிவாதம், உன்னுடைய ஈகோ தான்டா. உன்னுடைய ஈகோ தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோவேன், அவன் எப்பவும் உனக்கு கிடைச்சிருப்பான். டேய் நட்டு, என்னடா பேசிட்டு இருக்க? இல்லடா, அது சொன்னது எல்லாமே கரெக்டு தானே. என்னோட முன் கோபத்தினால, என்னோட ஈகோனால என் பாப்பாவை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான்டா, நான் மட்டும்தான். அவன் சொல்றது எல்லாமே கரெக்டு தானடா. இதுக்கிட்ட அவன் மேலே கோவப்படுற? அவன் சொன்னது எல்லாமே உண்மைதானே? எல்லாமே என்னால தானே வந்தது. என்னோட முன் கோவம், என்னோட ஈகோ, இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா பாப்பா இப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டான்ல. நட்டு அப்பவே என் கன்னத்துல பல்லீர்னு கொடுத்து எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்லடா. என்னை தடுத்திருக்கலாம்லடா. எல்லாம் எல்லாம் என் தப்பு, எல்லாம் என் முன் கோவத்தினால வந்தது. அவன் எங்க கிடைக்க மாட்டானோன்னு ஒரு பயத்துல தாண்டா அந்த மாதிரி பண்ணேன். அவன் வேணும் பண்ணலடா. அவன் வேணாம் வேணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவன் வேணும் வேணும்னு தோணுச்சுடா. ஆனா 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 இது எல்லாமே அவன் மேல லவ்ல தானே பண்ணேன். சத்தியமா வேற எந்த ஒரு நோக்கத்தோட நான் பண்ணலடா. ஆனா அதை அவன் புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். நட்டு சும்மா இருக்காம அவனை திட்டிக்கிட்டே இருக்கான். இது எல்லாமே உன்னால தாண்டா வந்தது. அவன் இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான்டா. நாளைக்கு அவனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா லைஃப் லாங் நீ அதை நினச்சி நினச்சி சாவடா அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். டே நட்டு, நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? ஆல்ரெடி அவன் உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கான். பத்ததுக்கு நீ ஏற்றி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க. பேசாம இருக்கிய கொஞ்ச நேரம். டே ஜேகே ஜேகே, இங்க பாரு. என்னடா, எல்லாமே என்னால் தானே, எல்லாமே என்னால் தானே. டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ அவன் மேலே பைத்தியமாக இருக்க, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டுமேடா. அவன் எனக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டுமே. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல.
என்ன ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்லடா. ஆ என் கூட தானே சுத்துனீங்க. என்ன ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல. அப்படி ஸ்டாப் ஆகலைன்னா என் கண்ணதுலேயே பொளிர் பொளிர்னு கொடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்லடா. என் பாப்பாவை இப்படி பார்க்க முடியலடா. பயமா இருக்குடா. என்னை விட்டு போயிடுவானு பயமா இருக்கு. சத்தியமா சொல்றேன்டா. அவன் என்னை விட்டு போனா அடுத்த செகண்ட் நானும் அவன் கூட போயிடுவேன். அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் சத்தியமா இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலடா. அவன் ஒரு செகண்ட் என் கண்ணு முன்னாடி இல்லைன்னா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அந்த தரையில் அப்படியே கீழே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. இப்போது ஒரு சிஸ்டர் தான் இங்கே அந்த பேஷண்ட் கூட வந்தவங்க யார்? நான் தான் நான் தான். எப்படி இருக்கான் அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சார் சார் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இது அவரோட ட்ரெஸ் இந்தாங்க. என்ன என்ன பண்ணுறீங்க? என் பாப்பாக்கு என்னாச்சு? எதுக்கு அவன் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கான். அந்த சிஸ்டர் எதுவுமே சொல்லாமல் உள்ளே போயிடுறாங்க. ஜங்குக் கையில் டேவோட கோட்டு, அவன் கழுத்தில் போட்டிருந்த செயின், அவனுடைய வாட்ச், பேஸ்லெட், அவனுடைய மொபைல் ஃபோன் இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறான். பாப்பா சாரி, என்னோட தப்பு தான், எல்லாமே என்னோட தப்பு தான். ஐம் சாரி. என்கிட்ட வந்துரு பாப்பா. நீ எனக்கு வேணும் பாப்பா. பாப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் பாப்பா. பாப்பா என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது பாப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு. ஜங்குக்கு அப்படியே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டு கழுதுட்ருக்கான். இப்போது நட்டு, சைனீஸ், மெக்கு எல்லாரும் தான் டே டே என்னடா பண்ணுற? டே என் பாப்பா வர சொல்கிறா, எனக்கு பயமாக இருக்குடா. டே என் பாப்பா எனக்கு வேணும்டா. டே எனக்கு வேணும்டா. அவள் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாதுடா. சத்தியமாக செத்துருவேன்டா. ஏன்னா அவன் கூட செத்துருவேன். என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதுடா. டேய் இப்படி லூசுக்கு மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதா, புரியுதா? ஃபஸ்ட்டு எந்திரி, மேலே எந்திரிடா, உட்காந்துட்டு அழுதுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு தான் அவனுடைய ஹேண்டை பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறான். அவன் எந்திரிக்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே கீழே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கான். ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜேகேவை நிற்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கானுங்க. டே எந்திரிடா, எல்லாரும் ஒன்று தான் பார்த்துட்ருக்காங்க, எந்திரிடா. டே அவனை என்கிட்ட வந்துடும் சொல்கிறான், ப்ளீஸ்டா. அவன் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுடா. டே நட்டு நட்டு ஏய் உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, அவனை வர சொல்கிறா. டே நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்காக சிறுப்பால் அடிக்க சொல்லி வாங்கிக்கிறேன். ஆனால் அவன் இப்படியெல்லாம் விட்டுட்டு போக சொல்லாதடா, பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். இப்போது அந்த கோட்டோட பாக்கெட்குள்ளே இருந்து ஒரு குட்டி ரிங் அவ்வளோ அழகாக கீழே விழுகுது. ஜேகே அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறான். அவன் ரொம்ப ஸ்லோவாக ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அந்த ரிங்கை அப்படியே பெண்ட் பண்ணி எடுக்கிறான். அவ்வளோதான், ஜேகே உடஞ்சிட்டான். அவனுடைய கண்ணில் இருந்து அப்படியே டேஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போகுது. ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறானுங்க. அவன் ரொம்ப ஸ்லோவாக அந்த ரிங்கை அவனுடைய உள்ளங்கையில் வச்சு அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறான். ஒரு குட்டி ரிங் அவ்வளோ அழகாக இருக்கு. நான் என் பாப்பா கொன்னுட்டல, நான் என் பாப்பாவை கொன்னுட்டேன்டா. நானே என் பாப்பாவை கொன்னுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அவன் உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். ஹோல்ட் பண்ணிட்டு அந்த கோட்டை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்.
அவனுடைய 2 ஹேண்ட்லையும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் அப்படியே தரையிலேயே உட்காந்துட்டான். உட்காந்துட்டு அப்படி அழுகுறான். நானே தான் என் பாப்பாவை கொன்னுட்டேன். கொன்னுட்டேன்டா அவனை. நானே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கோட்டை, அந்த குட்டி ரிங் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த வாலில் அப்படியே சாஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கான். ஜேகே பாட்டுக்கு இப்படியெல்லாம் அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த சிஸ்டர் தான் வந்து கூப்பிடுறாங்க. சார், ஆ ஆ, என்ன, என் பாப்பா உள்ள டாக்டர் கூப்பிடுறாங்க. என்னாச்சு? என் பாப்பாக்கு ஒன்றும் இல்லைல்ல? உள்ளே வாங்க சார், டாக்டர் கூப்பிடுறாங்க. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அவனால் நடக்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பெட்டில் ரொம்ப சைலண்ட்டாக படுத்திருக்கான். அவனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவன் ரொம்ப டயர்டாகி படுத்திருக்கான். இது அவனால் பார்க்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ரொம்ப ஸ்லோவாக டேவோட பக்கத்தில் போய் நிற்கிறான். அவன் கண்ணிலேருந்து அப்படியே டேஸ் அப்படியே நான் ஸ்டாப்பாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போது அந்த டாக்டர் தான், நீங்கள், நான் ஜேகே சார், நீங்களா? ஜியான் ஃபேமிலி. என்னாச்சு? ஓகே தானே சார்? அவருக்கு நீங்கள் யார்? அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே டர்ன் பண்ணி டேவை தான் பார்க்குறான். டே அப்படியே சைலண்ட்டாக படுத்திருக்கான். ஐஸை க்ளோஸ் பண்ணி ரொம்ப அமைதியாக படுத்திருக்கான். சார், உங்களை தான். நீங்கள் அவருக்கு யார்? அது அவன் என்னோட பிரதர். அவன் என்னோட பிரதர். என்னாச்சு? ஓ அப்படியா சார்? நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போல், ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை போல். அப்படியா? நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க சார். கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. என்ன? ஆமாம் சார், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. 2 months ஆகுது. செக் பண்ணலையா? அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகே அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல், அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு புரியலை. அவன் அப்படியே அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறான். அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் அவுட் ஆகுது. அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டேஸோட. என்ன சொல்கிறீங்க? ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம் சார், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. 2 months ஆக போகுது. நீங்கள் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாக சாப்பிடுங்க, நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ரொம்ப வீக்காக இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜேகே சார், 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 டாக்டர், கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்காரு. ஃபுட்டெல்லாம் கரெக்ட் டைம் கொடுங்க.
எழுதி கொடுக்குற டேப்லெட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள், ஓகேவா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டர்ன் பண்ணி தேவை தான் பார்க்குறான். எதுவுமே பேசல. அப்படியே சைலண்ட்டாக உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்கான். அவன் ஐஸில் டிஎஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போய்கிட்டுருக்கு. அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அப்படியே சைலண்ட்டாக உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜேகேக் தான் இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே அவனுக்கு புரியலை. அவன் அப்படியே அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். இப்போ தான் அவன் ரியாலிட்டிக்கே வரான். டக்குன்னு வேக வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு, டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? நிஜமாலுமே ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம் சார், அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கார், ரொம்ப வீக்காக இருக்கார். கொஞ்சம் அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாட்டுக்கு போயிடுறாங்க. நட்டும் சைனீஸ் தான். என்னடா சொல்கிறா? ப்ரெக்னெண்ட்டா? எப்பட்றா? டேக்கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்லை. போய் ஏதாச்சும் பேசுடா. என்னன்னு பேசுறது? என்னன்னு பேசுறதா? ஒத்தா உனக்கு அவன் கூட படுக்கும்போது தெரியலையா? நீ வேற சும்மா இருடா. ஜேகே என்ன பாரு. அவன் இப்போ தனியாக இருக்கான்டா, ரொம்ப பயந்துருப்பான். போய் ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ரொம்ப ஸ்லோவாக உள்ளே வரான். அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவன் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இப்போது ஜேகே தான் ரொம்ப ஸ்லோவாக போய் டேவோட ஹேண்டை டச் பண்ணுறான். அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஐஸ் ஃபுல்லாக டிஎஸோட அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா? நான் என் அம்மாவை பார்க்கணும். பாப்பா, அது நான் உன்கிட்ட கொஞ்சம் நான் என் அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னேன். கேட்கலையா உனக்கு? நான் என் அம்மாவை பார்க்கணும். கூட்டிகிட்டு போக முடியுமா? இல்லை நானே. பாப்பா ஒரு நிமிஷம், நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஜேகேவோட வீட்டை தான் காமிக்கிறோம். அந்த ஹாலில் ஜேகேவோட தாத்தா, ஜேகேவோட அப்பா, டேவோட அம்மா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அப்படியே உள்ளே வரான். அவனுக்கும் பின்னாடி ரொம்ப சைலண்ட்டாக தலையை கீழே தொங்க போட்டு அழுது அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். அவன் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். ஜேகேவோட தாத்தா தான் டேவை பார்த்து அடுத்த செகண்ட் தோ வந்துட்டான் பாரு. ஏண்டாடே, நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே படித்து சொன்னேன்ல, இந்த குடும்பம் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு. பார்த்தல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே. சீச்சி, என் வாயில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. என்ன குடும்பமோ தெரியல. இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன். என் பேச்சு எங்கேயாச்சும் கேட்டியா? இவனால நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். பத்தாததுக்கு என் பேராண்டி, அவனுக்கு தான் அசிங்கம். சாச்சா, குடும்பமா அது? என்னப்பா இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? யாரோ எதோ சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? பாப்பா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு. அம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா. தெரியலம்மா. என்னது தெரியலையா? எப்படி தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்கோம்? அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க 2 months. எப்படி இதெல்லாம் வெளில தெரியாமல் இருக்கும்? சொல்லு. யாருன்னு தெரியாதா? இதுக்கு காரணம் யாருன்னு தெரியாதா உனக்கு? அப்பா, என்னையே ஸ்டாப் பண்ணு. நீ எதுவும் கேட்டுறாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட தாத்தா தான் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஜேகே எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அப்படியே பார்க்குறான்.
அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவனால எதுவுமே சொல்லவும் முடியல. இப்போ ஜெகேவோட அப்பா தான் அப்படியே எழுந்து டே கிட்ட தான் வராரு. என்னது அங்கதெல்லாம்? ஆ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 3 மந்த்ஸ் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி நேற்று தானே பேசிட்டு இருந்தோம் மேரேஜ் பற்றி. அப்போவே இதெல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. இந்த கருமத்தெல்லாம் சொல்லியிருந்தா நான் அப்போவே ஏதாவது பண்ணியிருப்பேன்ல. ஆ இப்படி அசிங்கப்பட்டு உன்னால. பா என்ன பேசுறீங்க? என்ன என்ன பேசுறீங்களா? தியாங் என்ன தியாங் இதெல்லாம்? ஆ அப்பா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது எல்லாத்தையும் ஏன் இப்படி கெடுத்த? ஆ ஏன் இப்படி பண்ண? போகம் தான் ஏதோ யோசிக்காம பண்ணிருக்கானா? நீ யோசிச்சிருக்க கூடாதா? ஆ மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு போகம் உள்ள வரான். அவன் உள்ள வந்து அடுத்த செகண்ட் தேவை தான் ஒரு மாதிரி பார்க்குறான். டே அப்படியே ரொம்ப சைலண்டா போகம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். இப்போ ஜெகேவோட அப்பா தான். என்ன போகம் இதெல்லாம்? ஆ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுவும் 3 மந்த்ஸ் கூட ஆகலை. இப்போ தான் மேரேஜை பற்றி பேசியிருக்கோம். அதுக்குள்ளே இவன் 2 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்கெல்லாம்? ஆ இந்த கருமத்தெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன்ல. முன்னாடியே மேரேஜை நடத்தியிருப்பேன்ல. ஏன் இப்படி பண்ண? ஆ நான் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். அதை ஒரு செகண்டில் அழிச்சிட்டல்ல. அங்கிள் ஒரு நிமிஷம், நான் டே கிட்ட பேசணும். என்ன பேச போற? ஆ என்ன பேச போற? ஏன் போகம்? ம் ஏன் இப்படி பண்ணீங்க? பாவம் டே பாரு எப்படி நின்றுட்டுருக்கானு. ஆமாம்மா, இவன் குழந்தல்ல, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆ அப்பா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? புகம் என்ன பண்ணி வச்சிருக்க? ஆ அங்கிள் ஒரு நிமிஷம், நான் டே கிட்ட பேசணும். என்ன பேச போற? தியாங் என்ன பாரு. புகம் அது என்ன பாருன்னு சொல்லு. புகம் என்ன நடக்குதுங்க? ஆ என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். நீ ப்ரெக்னென்ட் இருக்கியா? அதுவும் 2 மந்த்ஸ். என்ன? ஆ என்ன போகும் தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்க? அங்கிள் ஒரு நிமிஷம், இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன என்னப்பா சொல்கிற? ஆமாம் ஆண்டி. ஆண்டி, டேவோட வயிற்றில் வளர குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து பேசணும்? ஆ எனக்கு ஒன்று புரியலை. தியாங் இங்கே என்ன நடக்குது? என்னது இதெல்லாம்? உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இதெல்லாம்? ம் இப்போ தானே புரியுது. நான் சொல்லும்போது நீ கேட்கலடா. இப்போ புரிஞ்சுக்கோ இது எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு. அப்போ ஒரு நிமிஷம் சும்மா இருக்கீங்களா? நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. தியாங் அப்பா என்னது இதெல்லாம்? யாரு? அப்பா யாருன்னு கேட்டேன். ஏங்க நீங்கள் இருங்க, நான் கேட்குறேன். தியாங் அம்மா என்னப்பா இதெல்லாம்? ம் போகும் எதோ சொல்கிறான். அப்போ அவள் இல்லையா? இல்லைம்மா. அப்புறம் வேற யாரு? டேய் போகும், தப்பிச்சிட்ட நீ. இல்லைன்னா வச்சுக்கோவேன், எவன் பிள்ளைக்கா உன் இன்சலை யூஸ் பண்ணியிருப்பான். ஏன் அம்மா கிட்ட எதையும் மறைக்க மாட்டால? என்கிட்ட சொல்லு, என்ன நடக்குது? எப்படி இதெல்லாம்? அம்மா அது அது வந்து தாங்க, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். இதெல்லாம் என்ன கர்மம் அது? ஆ போகம் இல்லை, அப்போ யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவோட அப்பா, டேவோட அம்மா எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க.
ஜேகே ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அவன் எதுவுமே வாயே பேச மாட்டேங்கிறான். அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனும் தெரியல, எப்படி சொல்கிறதுனும் தெரியல. அவன் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ ஜேகேவோட அப்பா தான். இப்போ சொல்ல போறியே இல்லையா தயம்? உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பன் யாரு? நான் அன்றைக்கி கேட்டப்போ பூகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை நான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசினேன். இன்றைக்கி என்னன்னா பூகம் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? அப்போ உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரு? ஏன் தான் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? அழுதுட்டா அப்படியே விட்டுருவோன்னு நினச்சிட்டு இருக்கியா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுதயா? ஏய், அதான் என் பையன் கேட்குறான்ல, வாயை திறந்து சொல்லு. உன் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா, இல்லை உனக்கே தெரியாதா? தாத்தா அது வந்து சி, என்னை தாத்தான்னு சொல்லாத, எனக்கே அசிங்கமாக இருக்கு. டே, இதுக்கு தாண்டா படித்து படித்து சொன்னேன். என் பேச்சை என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா? பாரு, குடும்ப மானம் போகுது. தியாங், நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் உன் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன், அதை ஒரு செகண்டில் எல்லாத்தையும் அழிச்சிட்டல. பா, என்னை அப்படி கூப்பிடாத. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய், நீ அப்படியெல்லாம் நினைக்காதடா, அவளுக்கு எல்லாம் தெரியும். என்னடி, உனக்கு தெரியாதா? அவன் வயதில் வர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது? மாமா எனக்கு தெரியாது. ஏய், சரி, எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன நடக்குதுங்க? அப்பா, என்ன ஒரு நடிப்பு! ஆஸ்காராவோட கொடுக்கலாம் போலயே. மாமா எனக்கு தெரியாது. ஏய் சார், சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதம் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு உன் பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? பா, என்ன ஒரு நடிப்பு! சே, குடும்பமாக சேர்ந்து என் பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. எதுக்கு தாண்டா இவங்கள நம்பாதன்னு எத்தனை வாட்டி சொன்னேன்? என் பேச்சு என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா? பாரு, இப்போ அவமானப்பட்டு வந்து நிற்கிறேன். தியாம், நான் கிட்ட கடைசியாக கேட்குறேன், உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பன் யாரு? அது வந்து நான் எப்படி சொல்லுவேன்? தியாங், இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஜங்குக்கு என்ன பண்ற? என் கையை விடு. ஜிகே, என்ன பண்ற? கையை விடு, அவன் கையை விடு. அடிக்கட்டும், அப்பயாச்சும் சொல்றானு பார்க்கலாம். ஜங்குக்கு என் கையை விடு. யோ, அப்பன்னு பார்க்குறேன், இல்லை கொல்ல கூட தயங்க மாட்டான். யாரை கேட்டா உன்னை அடிக்க போற? ஜேகே, என்ன பேசிட்டு இருக்க? தாத்தா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க. சொல்லியா, யாரை கேட்டா அவன் அடிக்க போற? அவன் என் உசுரு, என் உலகமே அவன் மட்டும்தான். அவன் மேல கை வைக்க போற? கொன்றுவேன். அப்பான்னு பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். ஜேகே, என்ன பேசிட்டு இருக்க? தாத்தா, என்னடா என்ன பேசிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? தாத்தா, அது அது வந்து தியாம், இப்போ சொல்ல போறியா இல்லையா? அது வந்து யோ, அதான் நான் சொல்கிறேன்ட்டன்ல, எதுக்கு அவன்கிட்ட போகிற? நான் சொல்கிறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பன் யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம், யார் அது? அது நான் தான். என்ன ஜிகே, என்ன பேசிட்டு இருக்க? விளையாண்டுட்டு இருக்கியா? இது எவ்வளோ சீரியஸான விஷயம் தெரியுமா உனக்கு? தெரியும் தாத்தா, அதனால தான் சொல்கிறேன். அவன் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு அப்பன்
நான் தான். நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேன். எங்கே அவன் கிடைக்க மாட்டானோன்ற பயத்தில் அப்படிலாம் பண்ணிட்டேன். ஆனால் அது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. இப்போ சொல்கிறேன். அவன் தான் என் உசுரு. எல்லாமே அவன் மட்டும்தான். அவன் எனக்கு வேணும். அவனும் அவன் வயிற்றில் வளர குழந்தையும் எனக்கு வேணும். ஜேகே, அவன் உன் அண்ணன். அண்ணனா? நான் சொன்னனா அவன் என் அண்ணனு? இல்லை, எப்பயுமே நான் அவனை என் அண்ணனா நான் பார்த்ததே கிடையாது. அவனை நான் என் பொண்டாட்டியாக தான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி கூட நான் அவனை என் அண்ணனா நான் யோசிச்சதே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க தாத்தா, எனக்கு அவன் வேணும். நான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஜேகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தோ நிற்கிறானே இவனை. தாத்தா ஒரு நிமிஷம். இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. அவன் வேணான்னு தான் சொன்னான். நான் தான் அவன் பின்னாடி துரத்தி லவ் பண்ணேன். நீங்கள் சடனாக போகம்க்கும் இவனுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு அவன் வேணும். நான் அவன் கூட சேர்ந்து வாழணும். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் அது இங்கே வந்து நிற்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ சொல்கிறேன். ஐ லவ் தயா. ஐ லவ் தயா. நான் தயாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தாத்தா, சிக் வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் வெளில தெரிஞ்ச அசிங்கம். அதுவும் தோ இங்கே நிற்கிறாளே, இவளோட பையனை லவ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கன்ற. இதை பாரு ஜங்கோக், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஏய், இங்கே பாரு தயா. சார், வா ஹாஸ்பிட்டல் போகலாம். தாத்தா எதுக்கு? தாத்தா என்ன பண்ணுறீங்க தாத்தா? என்ன ஜேகே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா உன்னை நான் அவன் கூட சேர்த்து வச்சிருவேனா? இது கனவுல கூட நடக்காது. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை அழிச்சிடாத. வெளியில் தெரிஞ்சா அசிங்கம். யாருக்கு தெரியுமா? எனக்கும் அப்பனுக்கும். ஊர் உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? அண்ணங்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ப்ரெக்னென்ட் ஆயிட்டான் அப்படின்னு அசிங்கமாக பேசும். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதெல்லாம் எனக்கு தேவையா? தியா, ஹாஸ்பிட்டல் போகலாம். சார், என்ன சொல்கிறீங்க? இந்த பேபி அபார்ட் பண்ணலவா? தாத்தா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது என்னோட குழந்தை. யாரை கேட்டு அபார்ட் பண்ண போகிறீங்க? முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்பா என்ன சொல்கிறீங்க? டே, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போ, நான் பார்த்துக்கிறேன். வா, நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்தே போகலாம். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அவன் பாவம். அவனை தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ் தாத்தா. தாத்தா தாத்தா. ஜேகே கையை விடு ஜேகே. என்ன நினச்சிட்ருக்க நீ? இப்படியெல்லாம் பண்ணிட்டா உன்னை சேர்த்து வச்சிருவேன்னு நினச்சிட்ருக்கியா? காட்ஸ். தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா. தாத்தா எப்பயும் என்னோடய ஹாப்பினஸ் தானே முக்கியம்னு சொல்லுவீங்க. தாத்தா தாத்தா என்னோடய ஹாப்பினஸ் மொத்தமாக மட்டும்தான் தாத்தா. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா. என்ன பார்த்துட்ருக்கீங்க? அவனை அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணுங்க. ஏய், என்ன அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தா அப்படியே விட்டுருவோன்னு நினச்சிட்ருக்கியா? வா. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா. தாத்தா தேங்க் பாவம் தாத்தா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். அவனை விட்டுருங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா. நட. என்னங்க தியாங் பாவங்க. அது ஏய் உள்ள போ. உனக்கு தனியாக சொல்லுவாங்களா? என்னடா நின்றுட்டுருக்க? அவளை கூட்டிகிட்டு உள்ளே போ. இப்போ அது கூட்டிகிட்டு உள்ளே போன்னு சொன்னேன். எனக்கு என்னோட மரியாதை மட்டும்தான் முக்கியம், புரியுதா? இது வெளியில் தெரிஞ்ச எவ்வளோ அசிங்கம் தெரியுமா?
கூட்டிகிட்டு உள்ள போ, நான் பார்த்துக்கிறேன். ஏய், என்ன உன் அம்மாவை பார்த்து அழுதுட்ருக்க? கிளம்பு. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா தாத்தா. காட்ஸ், என்ன பார்த்துட்ருக்கீங்க? அவனை கூட்டிகிட்டு உள்ளே போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா தான் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போது ஜேகேவை தான் ஒரு 4 கார்ட்ஸ் வந்து அவனை அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு உள்ளே போகிறானுங்க. ஜேகே பயங்கரமாக கத்துறான். ப்ளீஸ் தாத்தா, அவனை விட்டுருங்க தாத்தா. தாத்தா ப்ளீஸ், பண்ண தப்பெல்லாம் என்னோடது தாத்தா. அவனுக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லை தாத்தா. பாவம் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா. டேய், என்னை விடுங்கடா. என்னடா பார்த்துட்ருக்கீங்க? அவனை உள்ளே போட்டு டோரை லாக் பண்ணுங்க. இதை பாருங்க, நான் வர வரைக்கும் அந்த டோர் லாக்லேயே இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஏய், என்ன பார்த்துட்ருக்க? போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட தாத்தா தான் பயங்கரமாக கத்துறாரு. ஜேகேவை அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ண போகிறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஒரு செகண்ட் டர்ன் பண்ணி ஜேகேவை தான் பார்க்குறான். ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைல், பெயின் கலந்த ஒரு ஸ்மைலோட அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே இவ்வளோ நேரம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தவன் டேவை பார்த்த செகண்ட் அவன் ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆகிடுறான். அவனால் எதுவுமே பேச முடியல. அவனுக்கு உள்ளுக்குள்ளே கத்தியை வச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா டேவோட ஸ்மைல் அந்த அளவுக்கு பெயின் கொடுக்குது. ஜேகே எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டான். அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஜேகே அப்படியே டேவை மட்டுமே தான் பார்க்குறான். டேவும் அதே மாதிரி தான் ஒரு செகண்ட் ஜேகேவை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல, உடஞ்சி போய் தான் நடந்துட்டுருக்கான். அவன் போகும்போதே அவன் வயிற்றில் கையை வச்சுட்டு போகிறான். ஜேகே அப்படியே பார்க்குறான். அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் லாஸ்ட்டாக டே பார்த்துட்டு அவனை ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணது அது மட்டும்தான் மண்டைக்குள்ளே ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது.